உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகைச் சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மைய மாவட்ட செயலாளர் சந்திரன், சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வன் யேசுதாஸ், கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன், மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தேடி தமிழ்வாணன் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு தொழிற்சங்க மாநில செயலாளர் போஸ் ஆகியோர் விளக்க உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் முருகன், மண்டல துணைச் செயலாளர் வல்லரசு, போத்திராஜன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகைச் சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர்கள் கோவை குமடன், கோவை குரு, தொல்குடி மைந்தன், ஸ்டீபன் சுந்தர், அசோக்குமார் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் குடியரசு, மண்டல துணைச் செயலாளர்கள் துரை இளங்கோவன், மன்னரசன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில துணைச் செயலாளர் இளவரசன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபிச்சந்தர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விசிக மாநில செயலாளர் கரிகாலன், கண்டகி, தளபதி செல்வா, கேசவ முருகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் நிலா மணிமாறன், கோவை ராசா, கோட்டை சேது, கோவை தமிழன், சிறுத்தை அகீம், தளபதி ஷஃபீக், கொங்கு சம்பத், முகமது அலி, ஆத்துப்பாலம் ஆண்டனி உட்பட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகைச் சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் பாலையா ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். வாக்குப்பதிவு இயந்திரத்தை முற்றிலும் தடை செய்ய கோரியும், பழைய பேலட் பேப்பர் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த கோரியும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தினால் அதற்கான ஒப்புகை சீட்டு வழங்க கோரியும் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் காரைக்குடியில் மிக பிரமாண்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முற்றிலும் தடை செய்ய கோரியும், புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு நிறுவ கோரியும், தெங்கரை அம்பேத்கர் சிலை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரியும், கழனிவாசல் ஆதிதிராவிடர் கிராம பொதுமக்களுடைய நிலங்களை மீட்டுத்தரக் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் மிகச் சிறப்பாக நடந்தது. வந்த அத்துணை தோழர்களுக்கும் சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை
காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகைச் சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா, மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தமிழன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் ஆதிமொழி, வழக்கறிஞர் கௌதமன் கோபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன பேருரையாற்றினார். இதில் மண்டல துணைச் செயலாளர்கள் சோ தமிழ், வெற்றி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், தொகுதி செயலாளர் ராஜா, துணை செயலாளர் சுரேஷ் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு சதி செய்வதை கண்டித்தும் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்த வேண்டும், ஒப்புகைச் சீட்டுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி, முத்து, அசுர வடிவேல், மண்டல செயலாளர் செல்வம், மண்டல துணைச் செயலாளர் மோத்தா ரமேஷ், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன், மேலிட பொறுப்பாளர் நந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இவிஎம் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதோடு சேர்ந்து விவிபேட் என்று சொல்லப்படுகின்ற ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் டேலி என்று சொல்லப்படுகிற விவிபேட், அதை அனைத்து இயந்திரத்தோடும் இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுச்சி தமிழர்கள் சென்னையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் நியூட்டன், அசுரவடிவேல், முத்து, தோழர் மதியழகன், தோழர் வளர்மதி ஆகியோர் தலைமையில் மண்டல செயலாளர் செல்வம், மண்டல துணை செயலாளர்கள் மேத்தா, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத்கலவன் மற்றும் பகலவன் ஆகியோர் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே ஆரணி நேரிட பொறுப்பாளர் இந்த கூட்டத்தை புறக்கணித்துக் கொள்கின்ற தோழர் நந்தன் அவருடைய ஒருங்கிணைப்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், அதை போலவே இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய தோழர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மேற்கு மாவட்ட முகாம் நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பு கூட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி திருவெண்ணைநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
இந்நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் நாவரசன் மற்றும் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன், மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ், தொகுதி துணை செயலாளர் ஆற்காடு பகலவன், மாநில துணை செயலாளர்கள் தமிழிடவன், கண்ணாயிரம், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு ஆசிரியர் சுரேஷ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் அழகம்மாள் மற்றும் காசிநாதன், இளவரசு, வடிவேல், அறிந்தவன், நாகேஸ்வர் ராவ், முருகேசன், பழக்கடை முருகன், நகர செயலாளர்கள் மனோகரன், சத்யதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் வின்சென்ட் முன்னிலையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டம், அடையாள அட்டை மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு அடையாள அட்டைகளை வழங்கி வரவேற்றனர். இதில் ரயில்வே தொழிலாளர் விடுதலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பீமன், நகர பொருளாளர் முனிரத்னம், நகர 6வது வார்டு முகாம் செயலாளர் லட்சுமணன், முகாம் பொறுப்பாளர்கள் திலீப், மனோ, வேலு, மோகன், பிரபு, கோபி, முனியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியில இணைந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகின்ற நிகழ்ச்சியும் சோழார்பேட்டை நகர செயற்குழு கூட்டமும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவது குறித்தும் மற்றும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். மற்றும் உறுப்பினராக சேர்ந்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் கூட்டத்தில் மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தலித் அல்லாத சமூக மக்கள் உருவாகி இருக்கின்ற கட்சி என்பதனை இந்த சோழார்பேட்டை நகரத்திலே முதலாக 12ஆம் வார்டிலிருந்து தலித் அல்லாத பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்சியின் சார்பிலும் தலைவர் எழுச்சி தமிழருடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள MK தோட்டத்தில் திருமா பயிலகம் நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது TNPSC-க்கான தேர்வுகள் நடைபெறவுள்ளதால் அதற்கான மாதிரி வினாத்தாள்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சென்னை தலைமையகத்தில் இருந்து அச்சடிக்கப்பட்டு இந்த பயிலகத்திற்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாமன்ற துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான டேபிள், சேர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு தேர்வு எழுதும் விதத்திலும் ஊக்கமளிக்கும் விதத்திலும் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சுவாமி சகஜானந்தா, சமூக பேரவைத் தலைவர் நீதிவளவன், துணைத் தலைவர் ஆதிமூலம், ஆசிரியர் தினேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ், மகளிர் விடுதலை இயக்க சிதம்பரம் நகர செயலாளர் நாகராணி, கல்வி பொருளாதார இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் கிருபாநிதி, ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் விமல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.